நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையல் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து வீட்டில் நீங்கள் பண்ண போகிறது இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க பாப்பாங்க செய்ய போகிறாங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் மாவு மட்டும் பாப்பாங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ். 3 உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 3 உருளைக்கிழங்குக்கு 3 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பெப்பர் வந்து நல்லா தூக்கலாக காரசாரமாக போட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து பிசையணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ கிட்ஸ் கிட்ட இந்த மாவை கொடுத்துருங்க. ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் நல்லா ஆயில் போட்டுருங்க. ஆயில் போட்டுட்டு அவங்கள நல்லா சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதில் ஷேப் தேவையில்லை, எந்த ஷேப் வேணாலும் நம்ம திரட்டிக்கலாம். மெலிசா வந்து இந்த அளவுக்கு நல்லா திரட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு வாட்டர் கேன் மூடி இருந்தால் கொடுங்க. அந்த மூடியில் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ண சொல்லுங்கள். சர்க்கிள் பண்ண பிறகு ஒரு ஸ்டா கையில் கொடுங்க. ஸ்டா இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தால் கையில் கொடுங்க. அதில் 2 கண் வைக்க சொல்லுங்கள். ஸ்பூனால் அவங்கக்கிட்டேயே வந்து ஸ்மைலி போட சொல்லுங்கள். இதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணட்டும். பட் ஆயில் கிட்ட போகும்போது நீங்கள் வந்து நல்லா சேஃப்டியாக வந்து அவங்களுக்கு கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆயிலை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பொரிச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூட்டலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சில்லி பவுடர் ப்ளஸ் உப்பை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த சாட் மசாலா மிக்ஸை வந்து நம்மளோட சிப்ஸில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிட்ஸே ரெடி பண்ண ஒரு சூப்பரான ஸ்மைலி சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம செஞ்சோன்ற ஒரு ஹாப்பியாக அவங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ